ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சந்தேரி பேர்ல் பீச் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆழப்புழா பக்கத்தில் கேரளாவில் மறைக்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரொம்ப சூப்பரான பீச் ரெசார்ட் இது. பக்கத்துலேயே பீச் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ அழகாக ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ஒரு வில்லேஜ் லுக்கில் ரொம்ப சூப்பரான ரெசார்ட் தாங்க இது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியரான ஒரு பீச் இருக்கும். ரொம்ப சூப்பரான பீச்சு. அந்த மாதிரி பீச் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு குப்பை இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் வந்து ஆர்கானிக் கார்டன்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு தேவைன்னா இங்கேருந்து நம்ம ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் பறிச்சிக்கலாம். ஃப்ரீயாக தான், பே பண்ணலாம் அவசியம் கிடையாது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குடிசை மாதிரி அந்த மாதிரி லுக்கில் தான் எல்லா வீடும் இருக்கும். இந்த ரூமு வந்து ஒரு குடிசை மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும். இது மேலே வந்து அந்த வைக்கப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது உள்ளார சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, கட்டில், அப்புறம் வந்து கொஞ்சம் டீ எல்லாம் வச்சுருந்தாங்க. டேபிள் லைட்லாம் வச்சுருந்து இங்கே ஏதாவது உட்காந்து படிக்கணும்னா படிச்சுக்கலாம். அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். அந்த மாதிரி இடம் தான் இது. இதெல்லாம் ரூம். கபோர்டெல்லாம் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆஃபரில் வந்து பேசிட்டு இந்த ரூமுக்கு வந்தோம். ஒரு 20 ஃபேமிலிக்கு மேலே வந்திருந்தோம். டோரை திறந்து நம்ம வெளியே போனோம்னா இந்த மாதிரி 2 சேர் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நம்ம படுத்துகிட்டே நம்ம எதாவது பார்க்கலாம். இங்கே ஊஞ்சல் இருக்குது. இது பின்னாடி வந்து ஒரு முற்றம் மாதிரி நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. இங்கே நம்ம ஃபுல்லாக வந்தோம்னா அந்த காலத்தில் நம்ம பாட்டி வீடு அந்த மாதிரிலாம் ஒரு வில்லேஜில் போயிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீலிங் தான் வரும். ஃபுல்லாக அந்த மாதிரி வைக்கப்பல் வச்சுட்டு அந்த கதவுலேருந்து எல்லாமே அந்த காலத்து அந்த லுக்கிலே தான் இருக்கும். இது வந்து டாய்லெட், பாத்ரூம். இங்கே வெளியே பார்த்திங்கன்னா ஓப்பன் பாத்ரூம் இங்கே இருந்தது. வில்லேஜில் குளிக்கிற மாதிரியே ஃபீலிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஓப்பன் பாத்ரூமில் வந்து குளிக்கலாம். நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி டார்க்காக இருக்குது. அங்கங்கே வந்து ஒரு குட்டி குட்டி விளக்கு மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விளக்குங்கள்லாம் வழியில் வந்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். நம்ம கால் போகிற இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் தெரியும். நைட்டு நடக்கிறதுக்கே த்ரில்லிங்காக இருக்கும். நைட்டு டின்னர், டிஜே அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு இந்த டிஜேலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நாங்கள் போன டைமில் ஆஃப் சீசன் தான், மழை, ரெய்னி சீசன் தான், ஜூன் ஜூலை மந்த்து தான். ஆனால் கூட எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூல்லலாம் பசங்களாம் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபேமிலியோட இந்த போட்டிங்கில் பெடலிங்லாம் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு.
காலையில் பார்த்திங்கன்னா 7:30லேருந்து 9:30 அந்த மாதிரி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெனு. சைக்ளோன்லாம் வருதோ எதுவும் ஒன்று சொல்லிவிட்டு பீச்சில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணேன். ஆனால் வந்து நம்ம கால் வரைக்கும் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஜாலியாக நினச்சிட்ருந்தோம். ஆனால் பெரிய பெரிய அலைகளாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கிளியரான பீச்சு, சூப்பராக இருக்கும். அந்த பீச் பார்க்கறதுக்கு ப்ளூவாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பீச்சுனாலே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ப்ரைவேட் பீச்சு. இந்த ஹோட்டல்காரங்களுக்கு மட்டும் சொந்தமானது. இவங்க மட்டும் சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேறு யாருக்குமே இந்த இடத்துல அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா ப்ரைவேட் பீச் வரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆறு வரும். அந்த ஆறு வந்து கடலில் போய் மிக்ஸ் ஆகிறது, கலக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பிரெயின் இல்லையே. Nobody likes to do that.